திமுக மா மா இந்தியா முழுவதும் பார்க்கும்போது, ஒரு 10 எம்பி தொகுதிய மொத்தமா குடுத்த ஒரே கட்சி வந்து திமுக தான். இவங்க கூட்டணியில. ஒரு லாயலான கட்சிங்கிற மாரி சொல்லலாம். இவங்க கூட்டணியில இருக்கிற ஒரு லாயல் கட்சிங்கிற மாரி சொல்லலாம். அந்த கட்சி கூட இவ்வளவு முரண்டு பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கும்? நேரம். அதான் காங்கிரஸு நேரம் வந்தா வேலைய காமிக்கணும். சின்ன உதாரணம் சொல்றேன். எம்ஜிஆர் பாண்டிச்சேரியில ஆட்சி பிடிச்சிட்டாரு. 12 சீட்டு ஜெயிக்கிறார். சரி. ஏடிஎம்கே 12 ஜெயிக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியா தெரியல. 2 செய்கிறாங்க. சரி. 14ஆ? ஆ. அப்புறம் இன்னொரு ஏதோ சேர்த்து 15. ஆட்சிய பிடிக்கிறதுக்கு 16 இதுக்கு எம்ஜிஆரால சபாநாயகர்னால கணக்குல வரல. அப்ப மெஜாரிட்டி காமிக்க முடியல. இந்திரா காங்கிரஸ்ட்ட எம்ஜிஆர் உதவி கேட்குறாரு. அவங்க வந்து 7 சீட்டோ, 8 சீட்டோ ஜெயிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஓகே நான் உங்களுக்கு ஆதரவு தர்றேன். எங்க ஆள் ஒருத்தரு இது அசோக் லேலாண்ட் ஓனர். ஏதோ ஓனரோ யாரோ அவர் ராஜ்யசபா எம்பி ஆகணும். அதுக்கு நீங்க உங்க எம்எல்ஏக்களை தமிழ்நாட்டில் ஓட்டு எங்களுக்கு போடணும். 10 பேரோ 12 பேர் எம்ஜிஆர் இருந்தாங்க. சரின்ட்டு எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டு ஜெயிக்க வச்சிட்டார். ராஜ்யசபா தேர்ந்தெடுக்க வச்சிட்டார். இங்கே வாக்கெடுப்பு நடக்குது. களவாரி விட்டாங்க. அடப்பாவிங்களா! ஆட்சி போச்சு. பாண்டிச்சேரியில் ராமசாமின்னு எம்ஜிஆர் முதல்ல ஆட்சி பிடிச்சது அங்கே தான். அங்க தானே பாண்டிச்சேரி அது தெரியும். 15 நாள் என்னமோ தான் இருந்தது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வி. இந்திரா காந்தி காலம் வரட்டாங்க. எம்ஜிஆர் கடுமையான கோபம். அந்த மாதிரி தான் இந்த வரலாறு நம்ம காங்கிரஸ். தாவேகாக்கு தெரியுமாண்ணே? இந்த வரலாறு நம்ம இன்ஜினியரிங் பசங்க காங்கிரஸ் எவ்வளோ கேவலமானவர்கள், எப்படிலாம் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்குவாங்கன்றதுக்கு பல வரலாறுகள் உண்டு. இருக்கு. அதனால் அதான் இப்போ காமிக்கிறாங்க. நீ என்ன உதவி பண்ணு, நீ என்ன வேணா பண்ணு. எனக்கு வேண்டியதை பண்ணிட்டு நீ பண்ணிக்கோ அப்படின்னு.